பட் நாங்க டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த படத்துல நாங்க அத நெனச்சு கூட பார்க்கல. அந்த மாரி ஒரு ரோல் நீங்க பண்ணி, பட் அது அது பேசும் பொருளாவே இருந்தது நெறைய பேர் ஆமா, மத்தியில. ஆமா. ஒரு டப்பிங் கலைஞனா இருந்து அந்த ஒரு ரோலுக்காக அது தனியா தெரிஞ்சது நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. அத அப்ரோச் பண்ணும்போது நீங்க என்ன மேம் ஃபர்ஸ்ட்டு சொன்னீங்க? ஆக்சுவலி அபிஷான் வீட்டுக்கு வந்து தான் கதை சொன்னாரு. அவர் நரேட் பண்ணும்போதே எனக்கு கண்லலாம் தண்ணி வந்துச்சு. ஐ ஐ டூ டிட்ன்ட் எக்ஸ்பெக்ட். அந்த மாரி ஒரு கிளைமாக்ஸ் எனக்கு தான் அது பாதிப்பு எஸ். வரும்ன்றது எனக்கு தெரியல. அது அது தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிடுச்சு. நான் சொன்னேன் டெஃபினெட்லி ஐ வாண்ட் டூ டூ இட் அப்படின்னு. அந்த டைம்ல வேற ஒரு படத்தோட கிளாஷ் டேட் இது ப்ராப்ளமா இருந்தது. பட் அவங்க கிட்டலாம் எப்படியோ கேட்டு பை காட்ஸ் கிரேஸ் இதுக்கு பிரச்சனை இல்லாத மாரி ஜஸ்ட் 4 டேஸ் தான் இது. அந்த மாரி இது பண்ண முடிஞ்சது. கொஞ்சம் சின்ன ரோலா இருந்தா கூட ஹி ஹேட் கிவன் லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் தட் கேரக்டர். அதனால தான் எல்லாரோட மனசுலயும் அது இப்ப எங்க போனாலும் அந்த டூரிஸ்ட் எஸ். ஃபேமிலி பத்தி தான் என்ன ரெஃபர் பண்ணி, ரொம்ப நல்லா இருந்தது. எங்கள அழ வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ஸோ அதுக்கு அபிக்கு நான் ஒரு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் இந்த வேலையில சொல்லிக்கிறேன்.